2010ல ரிலீஸ் ஆன தி ஸ்பை நெக்ஸ்ட் டோர். ஸ்பை ஏஜென்டான நம்ம ஹீரோ ஜாக்கி சான் பக்கத்து வீட்டு பொம்பளைய உலவ பார்த்து அவளை உஷார் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் அந்த ஆண்டிக்கு 3 பசங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் வாழைத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம ஜாக்கியை கண்டாலே பிடிக்காது. எனக்கு உன்னை பிடிச்ச மாதிரி என் பசங்களுக்கும் உன்னை பிடிக்கணும்னு ஆண்டி சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் பசங்களை கரெக்ட் பண்ண பாக்குறாரு. நம்ம ஜாக்கி ஒரு வில்லனை பிடிச்சி அவன் கண்டுபிடிச்ச ஃபார்முலாவை கரெக்ட் பண்ணி அவனை சிறையில் அடைக்கிறாரு. இனிமேல் நான் ஸ்பை ஏஜென்டா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. நம்ம ஜாக்கி ஒரு ஸ்பை ஏஜென்ட்னு ஆண்டிக்கு தெரியாது. அவளும் ஊருக்கு கிளம்பி போயிட்டா. பசங்களை இவ தான் பாத்துக்கணும்னு நிலைமை. நம்ம ஜாக்கியும் விதவிதமா இருக்கிற பசங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ண பாக்குறாரு. ஆனா அதுங்க இவரை வதம் பண்ணுதுங்க. இவர் பிடிச்சு கொடுத்த வில்லனை தப்பிச்சிட்டான். அவன் நம்ம ஹீரோவையும் ஃபார்முலாவையும் தேடிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி வாண்டு பசங்களை அன்பான பசங்களா மாத்தினாரா இல்லையா, வில்லனை அழிச்சாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லேக் அடின்னு அடிக்கும். ஜாக்கியோட சண்டையும் காமெடியும் அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங் சிறப்பு. ஆனா தியேட்டர் ஆடியோ சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 5.4. நம்ம ரேட்டிங் 5. தி ஸ்பை நெக்ஸ்ட் டோர். உளவாளியும் களவாணி பசங்களும். 2011ல ரிலீஸ் ஆன ஷவோலின் பல பேரை கொண்டு போரில் ஜெயிச்சு நாட்டையும் புதையையும் அபகரிக்கிறான் கொடூரமான மன்னன். நாட்டையும் தங்கத்தையும் தான் தங்கையோட புருஷனுக்கு பிரிச்சு கொடுக்கணும் என்பதற்காக அவனை கொலை பண்ண ஸ்கெட்ச் போடுறான். ஆனா அவனோட தம்பி இவனுக்கு ஸ்கெட்ச் போடுறான். ஒரு பக்கம் இவரோட பொண்ணையும் இவரால் காப்பாற்ற முடியல. நான் செய்த பாவத்தால தான் என் பொண்ணை நானே கொண்டுட்டான்னு மன்னன் துறவியா மாறி மனசை தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்கி சான் சமையல்ல சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மன்னனோட தம்பி அவன் மன்னனாகி மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். நாட்டுக்குள்ள இருக்கிற புதையில பழங்கால பொருட்களை வெளிநாட்டவர்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கான். மன்னன் உயிரோடு தான் இருக்கான்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டு அவனை கொலை பண்ண ட்ரை பண்றான். இதுக்கப்புறம் நம்ம துறவி மன்னன் தம்பியை திருத்த போறாரா இல்ல கொலை பண்ண போறாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.8. நம்ம ரேட்டிங் 7.4. ஷவோலின் துறவி. 2014 ரிலீஸ் ஆன டிராகுலா அன்டோல்டு நாட்டை சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு மன்னரான நம்ம ஹீரோ. ஆனா எது நாட்டு மன்னனுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காரு, அடிமையாவும் இருக்காரு. ஒரு பக்கம் அந்த மன்னன் 1000 சிறுவர்களை அடிமையாக கேட்கிறான். நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவங்கிட்ட போய் பேசி பாக்குறாரு, வேலைக்கே ஆகல. அவங்கிட்ட ஒரு பெரிய படையே இருக்கு, இவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல. நான் அடிமை இருந்த மாதிரி என் பையனும் அடிமை இருக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணி அவனோட எடுபடுகளை கொண்டு போருக்கு வழிவகுத்து கொடுக்குறாரு. எது நாட்டு மன்னனும் போருக்கு ரெடி ஆகுறான். தான் நாட்டு மக்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு மலைக்குள்ள ஒளிஞ்சு வாழ்ற டிராகுலா கிட்ட நம்ம ஹீரோ எழுப்பு கேட்கிறாரு. டிராகுலாவும் ரத்தத்தை கொடுக்குது. இவரும் குடிச்ச உடனே சூப்பர் பவர் கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போரில் ஜெயிச்சாரா இல்லையா, நாட்டு மக்களை காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.2. நம்ம ரேட்டிங் 6.8. டிராகுலா அன்டோல்டு மன்னன். 2023 ரிலீஸ் ஆன ரெட்ரிபியூஷன். வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு பேங்க் ஆபீசரான நம்ம ஹீரோ. படுத்தாலும் வேலை, பல்ல விளக்குனாலும் வேலை. பொண்டாட்டி என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாரு. பசங்க இருக்கிறதையே கண்டுக்க மாட்டாரு. பொண்டாட்டி நான் அர்ஜென்ட்டா வெளியே போறேன், பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுங்க. இவருக்கும் வேலை இருக்கு, ஆனா வேற வழி இல்ல. இவரோட குட்டி பொண்ணு அடாவடி, ஆனா அடித்தடி. எப்பவுமே அண்ணன் தங்கச்சியும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் சமாளிப்பதே நம்ம ஹீரோவுக்கு பெரிய தலைவலி. இவரோட பையன் ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு அவனோட கேர்ள் ஃபிரெண்டு கூட ஊர் சுத்த போறான் போல. இதை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ டேடி என்ற முறையில் கண்டிக்கிறாரு. ஆனா அவன் டேடியை எச்சபச்ச கமெண்ட் அடிச்சுட்டு திட்டிட்டு போயிட்டான். இவரும் காரை ஓட்டிக்கிட்டு கூடவே பொண்ணையும் ஓட்டிக்கிட்டு போற வழியில பையன் கிட்ட சாரி கேட்டுட்டு அவனையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு இவங்க 2 பேரையும் ஸ்கூல்ல விட போறாரு. அப்போ போன் ரிங்க அடிக்குது. அந்த போனு யாருன்னே தெரியல. இவரும் அட்டன் பண்ணி யாருன்னு கேக்குறாரு. அவன் உங்க சீட்டு கடியில நான் பாம் வச்சிருக்கேன், நீங்க இறங்க நான் வெடிக்கணும்னு சொல்றான். இவரு அதை மதிக்கவும் இல்ல நம்பவும் இல்ல. ஒரு பக்கம் காருக்கு அடியில செக் பண்ணி பார்த்து அங்க பாம் இருக்கு. அப்போதான் இவரே நம்புறாரு. இன்னொரு பக்கம் இவர் கார்ல பாம் வச்ச மாதிரி இவரோட ஃப்ரெண்டோட கார்ல பாம வச்சு அவங்கள கொலை பண்றான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பொண்ணையும் பையனையும் காப்பாத்தினாரா இல்லையா, பாம வச்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை அழிச்சாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான லேக் அடிக்கிற படம். தமிழ் டப்பிங் ஓகே. ஆனா வச்சவன் போன்ல பேசுறது ரொம்ப எரிச்சலா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 5.3. நம்ம ரேட்டிங் 5. ரெட்ரிபியூஷன் பணம் பழி வாங்கும்.